லட்சுமி போட்டிக்கு ஆனந்தி மேமோட சாரீ கலெக்ஷன்ஸை பார்க்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக அவங்க ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸை பார்த்துருவோம். அதில் நானுமே ஒரு ஆளுங்க. ஆமாம், வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சூப்பரான சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஆனந்தி மேமோட சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட ப்ளவுஸ் சாரீஸும் தாண்டி ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே வந்து விருப்பமாக வந்து போடுவீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஒரு கிளாஸஸ்லையும் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி அதை தொடர்ந்து ஃபஸ்ட் கிளாஸை நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த எக்ஸ்போவில் அவங்க போட்டிருந்த ஒரு அழகான டிசைனர் ஸ்லீவ் பேட்டர்ன் தான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அவ்வளோ லுக்காக இருந்துச்சு. இது பேட்டர்ன் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்லீவ் பேட்டர்ன் உங்களோட கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இதுக்கு உள்வளைவு இது எல்லாமே நீங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டிசைனர் ஸ்லீவை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றது தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம ஸ்லீவுக்கு போடுவோமோ அதே மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பேட்டர்னை நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவோட லென்த் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதில் 3/1 வந்து மார்க் பண்ணணும். இதில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ வந்து ஒரு மடங்கு மட்டும் நம்ம வந்து விட்டுட்டு மார்க் பண்ணணும். ஸோ நான் மொத்தம் 9 இருக்குது. அதில் வந்து 2 மடங்கு விட்டுட்டு ஒரு மடங்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் மார்க் பண்ணுறேன். ஸோ 3 இன்ச்சஸ் வந்து நமக்கு இங்கே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சென்டர், இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கும் இந்த ஸ்லீவோட லென்த்துக்கும் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3 இன்ச்சஸ் வருது. அந்த 3 இன்ச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா அழகாக வந்து ஒரு கர்வ் போடுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் போய் முடிக்கணும். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணோன்னா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 2 பார்ட்டாக கிடைக்கும். பேட்டர்ன் எடுத்துகிட்டு பேட்டர்ன் ஷீட்டை வச்சு மார்க் பண்ண போகிறேன். மற்ற எல்லா இடங்கள்லையும் எக்ஸாக்டாக நமக்கு இருக்கணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நமக்கு அதிகமாக இருக்கணும். இந்த ஏரியாவில் மட்டும் நமக்கு ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக நமக்கு எக்ஸாக்டாக அதிகமாக இருக்கணும். இது வந்து ஒரு இடத்துல வந்து 1/4 இன்ச், அதாவது 1/2 இன்ச்சும், இன்னொரு இடத்துல வந்து 3/4 இன்ச்சு அந்த மாதிரி வந்து விடக்கூடாது. எல்லா இடங்களுமே நம்ம என்ன பண்ணணும்னா 3/4 இன்ச்னா அதே 3/4 இன்ச்சை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்கு விடுற அலவன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா இடங்கள்லையும் சேம் அதே 3/4 இன்ச் வந்து நம்ம விடுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த பேட்டர்னுமே சேம் இந்த இடத்துல 3/4 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மற்ற இடங்களில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ பேட்டர்ன் எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாக்டாக அந்த லைன் மேலேயே கட் பண்ணுறேன். நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த லைன்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். லைனோட சென்ட்ரு பார்ட்டில் வந்து கட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது வந்து இந்த கட்டிங் இல்லை, எல்லா விதமான ட்ரெஸ்ஸையும் நம்ம கட் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஷீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக ஒரு கோடு அளவு அங்கங்கே எக்ஸஸாக கிடைக்கும். அப்படி எக்ஸஸாக வரதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக கரெக்டாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மார்க்கிங் வந்து வெளியில் நமக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நமக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது 2 டிசைனர் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பிளைன் கிளாத்தில் பண்ணலாமா, பிளைன் சாரீஸுக்கு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இப்போ மேலே வந்து நெட்டு அல்லது கீழே வந்து நெட்டு கொடுத்துட்டு நீங்கள் மேலே கூட பிளைனாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். அதுவுமே லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பட் நெட் கிளாத் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏன்னா பீஸரெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாமல் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். பட் டிசைனர் கிளாத் அப்படிங்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு எதுவும் இருக்காது. இப்போது 2 கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் பார்ட்டு தான் எடுத்துருக்கிறேன்.
மேல் பார்ட்டை மெயின் ஃபேப்ரிக்கோட வெளிப்பக்கமாக வச்சுட்டு இந்த கர்வ் நம்ம கட் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 3/4 இன்ச் வரைக்கும் எக்ஸஸாக எடுத்திருப்போம். பட் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறது வந்து 1/4 இன்ச் அளவு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். மீதி 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக தான் இருக்கும். அந்த எக்ஸஸை வந்து நம்ம எந்த இடத்துல வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அந்த லைனிங்கை அப்படியே உள் பக்கமாக வந்து டர்ன் பண்ணிடுறேன். டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ்ஸு அந்த ஷேப்பு எல்லாம் நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு ஓரமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா லைனிங்கோட அளவுக்கு சுற்றிலும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். லைனிங்கோட அளவுக்கு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டவுன் பார்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ டவுன் பார்ட்டோட வெளிப்பக்கமாக லைனிங் கிளாத்தை வச்சுட்டு பாட்டமில் நீட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போடுறேன். அதுக்கப்புறமா மேலே இந்த ஷேப்பில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடுறேன். இப்போ பாட்டமில் கீழே 1/2 இன்ச் போட்டிருக்கல, அது எதுக்காகனா நம்ம அடித்து திருப்புறதுக்கு மேக்ஸிமம் லைனிங் ப்ளவுஸ்க்கு 1/2 இன்ச் தான் விடுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். இல்லை ஃபைனலாக ஏதாவது பைப்பிங் ஏதாவது கொடுக்க போகிறீங்கன்னா அப்படிங்க அந்த இடத்துல ஸ்டிச் போடலாம் தேவை கிடையாது. ஓகேவா? இப்போ குட்டி குட்டி நாச்சஸ் ரொம்ப முக்கியம். போட்டுட்டு அந்த சென்டராக வந்து நம்ம கிளாத்தை திருப்பினோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு 2 பக்கமே பிசுறு இல்லாமல் ஈஸியாக டர்ன் ஆகி வந்துடும். ஒரு பென் வச்சு இந்த மாதிரி ஷார்ப் பாயிண்ட்டை வந்து நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஷார்ப் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பென் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த ஷார்ப் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது ஓரமாக ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நான் த்ரெட் பார்த்தீங்கன்னா மாற்றலை, இதே கலர் மாற்றலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம லேஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து எனக்கு வேறு கலர் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இதுவே நீங்கள் வந்து லேஸ் எதுவும் அட்டாச் பண்ணல, ப்ளைனாக தான் வேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் கலர் த்ரெட் மட்டும் மேலே மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, இதை வந்து நம்ம 2 பொசிஷனில் வைக்கலாம். இந்த பீஸ் நான் ஃபஸ்ட்டு வச்சு காமிச்சலாம், அந்த மாதிரி கீழேயும் வச்சுக்கலாம். கீழே வச்சோன்னா நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து கம்மியாக தெரியும். இல்லை ஷார்ப் அதிகமாக வேணும்னா இந்த பீஸத்துக்கு அப்படியே மேலே வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சுது. சேம் அவங்க போட்டிருக்க அதே லுக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோதான். சரியா? அண்ட் இதில் வந்து கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று 1/2 இன்ச்சில் டச் ஆகி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு சீம் அலவன்ஸ் எல்லாமே கரெக்டாக க்ளோஸ் ஆகி கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறமா ஃபைனலாக லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவங்க ஆரி போட்டிருந்தாங்க. பட் நம்ம ஆரி எல்லோரும் நம்மளால் போடுறதுக்கு வசதியாக இருக்காது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஷீட்டாக இந்த டிசைனை முடிக்கணும் அப்படின்னா லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். சரியா? அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கிராண்ட் லுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆரி வச்ச மாதிரியே லேசஸ்லாம் கிடைக்கும், அதை கூட நீங்கள் வந்து பண்ணலாம். லேஸ் வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரியான லேஸ் வச்சிங்கன்னா கையில் வந்து அதிகமாக சுருக்கம் வராது, நீட்டாக வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகி கிடைக்கும். ஒரு சைடு வச்சுட்டு கரெக்டாக சென்டர் போகிற மாதிரி வச்சுட்டு அதை ஒட்டிலுமே இதை நான் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அவங்க போட்டிருந்த எக்ஸாக்ட் டிசைன் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி கீழே பாட்டம்லேயும் நான் வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அவங்களோடதில் வைக்கல, நான் வந்து வச்சுக்கிறேன். சரியா? ஸோ வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். அதுக்காக அவ்வளோதான். நம்ம நீட்டாக அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இந்த டிசைனுக்கு நம்ம எவ்வளவோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம பேட்டர்ன் போட்டு கரெக்டாக அதை ஃபினிஷிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்கோம்ல, பிசுறு எங்கேயும் உள்ளே தெரியாமல். ஸோ அதனால் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னங்க ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு? உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.